Hello friends, welcome to Bismi Samayal. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். பூரி அப்படினாலே சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா நிறைய பேருக்கு இதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னா பூரி நல்ல புசு புசுன்னு உப்பி வராது. அப்படியே வந்தாலும் கூட எண்ணெயில இருந்து வெளியில எடுத்ததும் டக்குன்னு அமுங்கிரும். அது மட்டும் இல்லாம நிறைய எண்ணெயையும் இழுக்கும். ஸோ பூரி கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்காமல் நல்ல புசு புசுன்னு சாஃப்டாக வரணும் அப்படின்னா என்னென்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், என்னென்ன ஈஸியான மெத்தடெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் நான் 2 கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறேன். இது கிட்டத்தட்ட 250 கிராம் அளவுக்கு இருக்குது. இப்போ நான் மைதா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதையே நீங்கள் கோதுமை மாவில் கூட செய்யலாம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு மைதா வச்சு செஞ்சு காட்டிடுறேன். அடுத்து இதே வீடியோவில் நான் உங்களுக்கு கோதுமை மாவு வச்சும் செஞ்சு காட்டியிருக்கேன். இப்போது இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்தோன்னா தான் நம்ம சுட்டு வெளியில் எடுத்து ரொம்ப நேரம் ஆனாலும் கூட பூரி அமுங்காமல் நல்ல புசு புசுன்னு அப்படியே மெயின்டைன் ஆகும். எண்ணெய் சேர்த்துட்டு உடனேவே தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம சேர்த்த எண்ணெய் மாவோட எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும். நம்ம சேர்த்த எண்ணெய் ஒரே பக்கமே நின்றுடாம கையால் இந்த மாதிரி நல்லா உதுத்தி விட்டு கலந்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியையுமே நம்ம ஒரேடியாக சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா தெளிச்சு விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். பூரி செய்கிறதுல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயமே மாவை நல்லா பக்குவமாக பிசைகிறது தான். நிறைய தண்ணி சேர்த்து மாவை லூஸாக பிசைஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து மாவை நல்லா திக்காக பிசையணும். சப்பாத்திக்கு நம்ம மாவு பிசையும் போது நிறைய தண்ணி சேர்த்து நல்லா லூஸாக பிசைவோம் இல்லையா? ஆனால் பூரிக்கு அந்த மாதிரி கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுக்கணும். மாவு நல்லா டைட்டாக இருக்கணும், அதே சமயம் சாஃப்டாகவும் இருக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், மாவு எல்லாத்தையுமே நான் ஃபுல்லாக கம்பைன் பண்ணிட்டேன். இப்போ மாவு நல்லா டைட்டாக இருக்குது, அதே சமயம் ரொம்ப ஹார்டாக இருக்குது. இதில் நமக்கு பூரி சரியாக வராது. மாவு நல்லா சாஃப்டாக வரணும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாவை இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு உள்ளங்கை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கணும். ஒரு 3 நிமிஷம் நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா இப்போ பாருங்கள், மாவு என் கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. அதே சமயம் இந்த பவுல்லையுமே மாவு ரொம்ப ஒட்டாமல் நல்லா க்ளீனாக வந்திருக்கு. ஸோ மாவு கரெக்டான பக்குவத்தில் பிசைஞ்சு எடுத்திருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முன்னாடி இருந்த மாவுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. இப்போது இந்த மாவு காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு 2 சொட்டளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதை நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த மாவை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுக்கலாம். சப்பாத்திக்கெல்லாம் நம்ம மாவை குறைஞ்சது 20 நிமிஷமாவது ஊற விடுவோம் இல்லையா? ஆனால் பூரிக்கு அவ்வளோ நேரம்லாம் தேவையில்லை, 10 நிமிஷமே போதும். மூடி போட்டு வைக்கணும், இல்லைனா மாவு காஞ்சிரும். ஸோ ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மாவு இப்படி தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக இருக்குது. இப்போ இதை ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு சின்ன சின்ன பால்ஸாக கூட உருட்டி எடுத்துக்கலாம். ஆனால் அப்படி செய்யும்போது ஒன்று பெருசும் ஒன்று சிறுசுமாக வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா நீல வாக்கில் உருட்டிட்டு ஒரு கத்தி வச்சு நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு ஒரே சைஸில் நல்லா ஈவனாக வரும். இப்போது இதை நம்ம குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டும் போது கைகளுக்கு நடுவில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் நல்லா வலுவலுன்னு உருட்டி எடுக்கணும். விரிசல் இல்லாமல் இருந்தால் தான் பூரி நமக்கு பரத்தும் போது நல்ல ஈவனாக வரும். இல்லைனா மாவு அங்கங்கே பிரிஞ்சுக்கிட்டே போகும். ஸோ கரெக்டான ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு வராது. இப்போ நான் எல்லாத்தையுமே நல்லா உருட்டி எடுத்துட்டேன். இதை நம்ம ஒரு பவுல்லையோ இல்லை ஒரு பிளேட்லையோ போட்டு வச்சோம் அப்படின்னா இந்த எல்லா பவுல்ஸுமே ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும். ஸோ அதுக்கு ஒரு ஈஸியான டிப் சொல்கிறேன். இது மேலே கொஞ்சமாக கோதுமை மாவு தூவிட்டு கை வச்சு லைட்டாக உருட்டி எடுத்தீங்க அப்படின்னா இந்த பால்ஸ் ஃபுல்லாகவே கோதுமை மாவு நல்லா கோட்டாயிரும். ஸோ அடுத்து இதை நீங்கள் ஒரு பவுல்லையோ இல்லை ஒரு பிளேட்லையோ போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் எடுத்தாலும் சரி இது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா தனித்தனியாகவே இருக்கும். இந்த மாவையுமே நம்ம மூடி தான் வச்சுருக்கணும், திறந்து வச்சுருக்கக்கூடாது. இப்போ நம்ம பூரிக்கு பரத்த ஆரம்பிச்சிடலாம். இந்த மாவு பரத்துறதுமே ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு தான். நல்ல அழுத்தம் கொடுத்து ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிடக்கூடாது. மாவு 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு லைட்டாக அழுத்தம் கொடுத்து தேய்ச்சாலே போதும், சூப்பராக வரும்.
ரொம்ப பெருசாகவும் விரிச்சிடக்கூடாது. ஸோ இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். சப்பாத்திக்கு இன்னும் நல்லா மெல்லிசாக தேய்ப்போம் இல்லையா, ஆனால் பூரிக்கு இந்த அளவுக்கு தடிமன் இருந்தால் தான் பூரி வந்து நல்லா உப்பி வரும். ஸோ பூரி வந்து உங்களுக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வரணும்னு நினச்சிங்கன்னா விளிம்பு வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி ஒரு கிண்ணமோ அப்படி இல்லைன்னா ஒரு மூடியோ எடுத்துகிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ எக்ஸஸாக இருக்கிற மாவு எல்லாத்தையும் எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாவை பரத்தும் போது நம்ம கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டு தேய்ச்சோம் இல்லையா, ஸோ 2 கையிலையும் இதை லைட்டாக போட்டு எடுத்திங்க அப்படின்னா எக்ஸஸாக இருக்கிற மாவு எல்லாமே கீழே கொட்டிடும். ஸோ எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது அடியில் லைட்டாக கருப்பாக இருக்கும்ல, அந்த மாதிரி பிரச்சனை நமக்கு இருக்காது. இதை வந்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இன்னொன்று நான் உங்களுக்கு தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இதை பவுல் வச்சு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் தேய்க்கும் போதே நல்ல ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். மாவு வந்து நல்லா கரெக்டாக பிசைஞ்சாலுமே இதை தேய்க்கும் போது நான் வந்து ஏதோ மிஸ்டேக் பண்ணிடுறேன், பூரி வந்து நல்லா உப்பி வரமாட்டேங்குது நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு சிம்பிளான ட்ரிக் சொல்லித்தரேன். மாவு வந்து 2 தடவை மட்டும் ஒரு சின்ன ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் வந்து சென்டர் பகுதியை தேய்க்காமல் சுற்றி இருக்கிற ஓரத்தில் மட்டும் ஃபுல்லாக தேய்ச்சி எடுங்க. இந்த வீடியோவில் நான் செஞ்சு காட்டும் போது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து மாவை நடுவுலேயே தேய்ச்சிட்டு இருப்பீங்க, அதனால தான் நடுப்பகுதி வந்து ரொம்ப மெல்லிசாகவும் சுற்றி இருக்கிற ஓரம் வந்து நல்ல தடிமனாகவும் இருக்கும். ஸோ ஓரத்தில் மட்டும் லைட்டாக அங்கங்கே உப்பி வரும், நடுவில் வந்து பூரி சுத்தமாகவே எலும்பாது. சுற்றி தேய்ச்சிட்டு கடைசியாக ஒரு 2 தடவை மட்டும் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுருங்க. ஸோ மாவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பக்கமுமே நல்ல ஈவனாக இருக்கும், சூப்பராக உப்பி வரும். பிகினராக இருக்கீங்க, எத்தனை தடவை செஞ்சாலும் வரவே மாட்டேங்குதுங்கிறவங்க இந்த டிப்பை தாராளமாக ட்ரை பண்ணலாம், சூப்பராக வரும். அவ்வளோதான். இப்போ நம்ம பூரியை பொரிச்சு எடுத்துடலாம். எந்த ஒரு பொருளை நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு கடாய் வந்து நல்லா சூடாகணும். சூடானதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து எண்ணெய் சேர்க்கணும். பூரியை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் வந்து நிறைய சேர்க்கணும். அதாவது நம்ம மாவு போடும்போது அது அடியில் போய் நல்லா மூழ்கி பொரிஞ்சு மேலே வரணும், அந்தளவுக்கு எண்ணெய் சேர்க்கணும். கொஞ்சமாக எண்ணெய் வச்சு பொரிச்சிங்க அப்படின்னா பூரி வந்து நல்லா உப்பி வராது. இதில் எண்ணெயோட சூடுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பூரி பொரிக்கும் போது எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் நம்ம போட்டதும் டக்குன்னு மேலெலும்பி வரும். இப்போ நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். பூரி வந்து உள்ளே போட்டதும் இந்த மாதிரி நிறைய பபிள்ஸ் வரணும். ஸோ மாவு வந்து டக்குன்னு நமக்கு மேலெலும்பி வருது பாருங்கள். ஸோ மேலே வரும்போது கரண்டி வச்சு லைட்டாக அழுத்தி விடணும். சைடில் இருக்க எண்ணெய் எடுத்து லைட்டாக மேலே ஊற்றுனீங்கன்னா சூப்பராக புசு புசுன்னு வரும். இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா வெளியில் எடுத்துக்கலாம். பூரி வந்து வெள்ளையாக இருக்கும் போதே நீங்கள் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ லைட்டாக இந்த மாதிரி பொன்னிறமாக வரணும், அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். மேலே வரும்போது லைட்டாக தான் அழுத்தணும், ரொம்ப அழுத்திட்டிங்க அப்படின்னா பூரியில் வந்து ஓட்டை விழுந்துடும், அடுத்து எண்ணெய் ஃபுல்லாகவே உள்ளே போயிடும். ஸோ லைட்டாக தான் அழுத்தணும், இல்லைன்னா இந்த மாதிரி எண்ணெயை மேலெடுத்து ஊற்றிக்கலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நிறைய பேர் வந்து பூரிக்கு ரவை சுகர் எல்லாம் சேர்ப்பாங்க, அது எதுவுமே தேவையில்லை. இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு பூரி கூட உங்களுக்கு சொதப்பாது, ஒவ்வொன்றுமே நல்ல புசு புசுன்னு சூப்பராக வரும். நிறைய பேருக்கு எண்ணெயிலேருந்து எடுத்ததும் பூரி வந்து டக்குன்னு அமுங்கிரும். ஆனால் இப்போ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா 2 மணி நேரம் ஆனாலும் சரி பூரி வந்து நல்ல புசு புசுன்னே இருக்கும். பூரி வந்து அதிகமாக எண்ணெயையும் இழுக்கலை. நான் பிச்சு காட்டுறேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி இதே சாஃப்ட்னஸோடு தான் இருக்கும். அடுத்து நான் உங்களுக்கு கோதுமை மாவு வச்சு பூரி செஞ்சு காட்டுறேன். இந்த பூரியுமே கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்காமல் நல்ல புசு புசுன்னு அவ்வளோ சாஃப்டாக வரும். இந்த பூரியை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இன்றைக்கி நான் வந்து 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவு வந்து கடையில் வாங்கின பேக்கெட் மாவெல்லாம் கிடையாது. கடையில் வந்து லூஸில் விற்பாங்கல்ல, கோதுமையை வந்து ஜஸ்ட் அப்படியே அரைச்சி வச்சுருப்பாங்க, அந்த மாவு தான் நான் எடுத்திருக்கேன். இதில் கூட பூரி அவ்வளோ சூப்பராக வரும். இது கூடவே நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். இந்த ரவை சேர்க்கறதுனால பூரி வந்து நமக்கு ரொம்ப நேரத்துக்கு அமுங்காமல் நல்ல உப்பியே இருக்கும். அடுத்து இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்ததான் நம்ம வந்து தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு திக்கான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்கும் போது ரொம்ப சேர்த்துறாதீங்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம தேவைக்கேற்ற மாதிரி தான் தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கணும். மைதாவை விட இதை வந்து கோதுமைன்றதுனால கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி இழுக்கும், அதுக்காக ஒரேடியாகவும் ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கலாம்.
நிறைய பேர் வந்து மாவில் சுகர் எல்லாம் சேர்த்து பிசைவாங்க. அப்போ தான் பூரி வந்து நல்ல கோல்டன் ப்ரௌனாக வருன்றதுக்காக நம்ம சுகர் எல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். எண்ணெய் வந்து நல்ல சூடாக இருந்தாலே போதும், பூரி வந்து சூப்பரான கலர் வரும். ஸோ இப்போ பாருங்கள், மாவு வந்து இந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாகவும் டைட்டாகவும் பிசைஞ்சு எடுத்தாச்சு. ஸோ அடுத்ததாக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாவு வந்து காயாமல் இருக்கிறதுக்காக இது ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து வந்து இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா ஒரு சின்ன பால் எடுத்துட்டு நான் முன்னாடியே சொல்லி காட்டின மாதிரி தான் நல்ல ஈவனாகவும் கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரியும் பரத்தி எடுத்துக்கலாம். இது போடும்போது எண்ணெய் வந்து நல்ல சூடாக இருக்கணும். அப்போ தான் பூரி வந்து உங்களுக்கு டக்குன்னு மேல் எலும்பி நல்லா உப்பி வரும். எண்ணெய் வந்து சூடாக இல்லை அப்படின்னா பூரி வந்து உங்களுக்கு உப்பி வராது. அதே சமயம் நல்லா ஹார்டாக அப்பளம் மாதிரி இருக்கும். மாவு பிசையும் போது நம்ம வந்து சுகரோ எண்ணெயோ சுத்தமாக சேர்க்கவே இல்லை, வெறும் உப்பு ரவையும் மட்டும்தான் சேர்த்துருந்தோம். ஸோ பூரி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ இந்த பூரியை பாருங்கள், இது வந்து சரியாகவே உப்பலை. அது மட்டும் இல்லாமல் இதை பிச்சு காட்டுறேன், இந்த பூரி எவ்வளோ ஹார்டாக இருக்குன்னு பாருங்கள். ஏன் அப்படின்னா எண்ணெய் வந்து நல்ல சூடாகிறதுக்கு முன்னாடியே மாவை வந்து நான் உள்ளே போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எண்ணெய் சரியாக சூடாகலைன்னா பூரி இப்படி தான் இருக்கும். அதே சமயம் இதோட கலரும் கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே வெள்ளையாகவே இருக்குது பாருங்கள். ஸோ எண்ணெய் வந்து நமக்கு எப்போவுமே நல்லா சூடாக இருக்கணும். அடுத்து வந்து ஒரு சூப்பரான டிப் சொல்கிறேன். நிறைய பேர், அதாவது ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இல்லை குழந்தைங்களுக்கு நீங்கள் காலையிலே பூரி ரெடி பண்ணி கொடுக்கணும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை. அந்தளவுக்கு வந்து நமக்கு டைமும் இருக்காது இல்லையா? ஸோ இப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு 2 நிமிஷத்தில் டக்குன்னு பூரி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா சொல்கிறேன். நான் வீடியோவில் சொன்ன மாதிரியே நல்லா டைட்டாக மாவு பிசைஞ்சிட்டு இதை வந்து பரத்தி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பூரி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பரத்தி எடுத்துக்கோங்க. நான் இப்போ வீடியோவில் காட்டணுன்றதுக்காக ஒரு 4-5 மட்டும்தான் செஞ்சு காட்டுறேன். ஒரு தோசைக்கல்லை வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. தோசைக்கல் சூடாயிருச்சு அப்படின்னா ஸ்டவ்வை வந்து நல்லா குறைச்சி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பரத்தி வச்சுருக்கிறத தோசைக்கல்லில் போட்டுட்டு ஒரு 5 செகண்ட்க்கு மட்டும் சூடு பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமுமே 5 செகண்ட் மட்டும்தான், ரொம்ப நேரத்துக்கு குக் பண்ணிடக்கூடாது. ஒன்றா போட்டு எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரே நேரத்தில் நம்ம வந்து 2-3 கூட போட்டு எடுத்துக்கலாம். ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அடுத்து வந்து உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து ஆடி யூனிராப்ஸோட குக்கிங் அண்ட் பேக்கிங் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இடையில வச்சுக்கலாம். ஸோ மாவு வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா தனித்தனியாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸ்லையோ இல்லை வந்து ஒரு ஜிப்லாக் கவர்லையோ போட்டுட்டு ஃப்ரீசரில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும். ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இதை ஃப்ரீசர்லேருந்து வெளியில் எடுத்தால் போதும். ஸோ ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுக்கும்போது இப்படி தான் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் இதோட ஐஸ் எல்லாம் போகிற அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்தனால பூரி பொரிக்கும் போது சரியாக உப்பி வராதோ, நிறைய எண்ணெயை இழுக்குமோ அப்படிங்கிற டென்ஷன் எல்லாம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். இப்போ நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கே நல்லா புரியும். எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் நிறைய ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு காலையில் வந்து உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் வேலை தான், டக்குன்னு நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இல்லை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கெல்லாம் எனக்கு விருப்பமே இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மாவாவே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட காற்று போகாத மாதிரி நல்லா டைட்டான மூடி இருக்கிற டப்பாவாக பார்த்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து டப்பர்வேர் தான் எடுத்திருக்கேன். காற்று போகாத மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணாலே போதும். இந்த மாவு வந்து குறைஞ்சது ஒரு 4 நாள் வரைக்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையானப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பூரியை பற்றின எல்லா டிப்ஸையுமே A to Z நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதையும் தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.